அமெரிக்காவை பார்த்து நான் ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கணும். அதுவும் நறுக்கு நறுக்குன்னு. இது என்னோட ஒரு பிட்டு. மிகப்பெரிய கேள்வி இருக்கு எனக்கு. அமெரிக்கா கிட்ட எல்லா வகையான டூல்ஸ் இருக்கு. ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. பட் பரவாயில்ல. எல்லா விதமான டூல்ஸ் இருக்கு. இருந்துமே எந்த டூலையும் ஏன் அமெரிக்கா பயன்படுத்தல? ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு. ஒருபோதும் யூரோப்பியன் யூனியன் நாங்க கிரீமியாவை ரஷ்யாவோடன்னு ஒத்துக்கவே மாட்டோம். அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரசன்டேட்டிவான காஜா காலஸ் அவர்கள் ஹை பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் முன்னாடி பேசிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லையா? ஏன்னா அமெரிக்கா தரப்புல இருந்து ஃபைனல் அல்டிமம் தான் இரு தரப்புலையும் கொடுத்துக்கிறாங்க. இந்த பார்ப்பா, கிரீமியா உன்னோட தான், ரஷ்யா கிட்ட கிரீமியா உன்னோட தான்ப்பா, நீயே வச்சுக்க, அது உன்னோடதுன்னு அங்கீகாரம் பண்ணிடணும். நீ பிடிச்சிக்கிற பகுதியில் உன்னோட தான். இப்போ கரண்ட்லாம் ஃப்ரண்ட் லைன் என்ன இருக்குதோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, ஜாப்ரஸஸ் பவர் பிளான்ட் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது, எனக்கு கொடுத்துரு, அமெரிக்கா கையில கொடுத்துடணும். அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த பகுதியிலிருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டியா இரு தரப்புலையும் பயன்படுத்திக்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சரிபாதியா எடுத்துக்கலாம். ரெண்டாவது, உக்ரைனை நாட்டோட சேர்த்தவே மாட்டான், ஆனால் இயூல சேர்த்திக்கும். ஓகேவா? இதுதான் பிளான். இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அழுத்தங்கள் ரஷ்யாவுக்கு வச்சுக்கிறாங்க. ரஷ்யாவும் சரி ஓகே அப்படிங்கிற அவங்க தரப்பு ஒத்துக்கிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. இப்போ அந்த பிளான் எடுத்து அங்கே ரஷ்யாவை மண்டை கழுவதுக்குள்ள போதும் ஆயிருக்கும். சரி பரவாயில்ல, அவங்க அதை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இப்போ யூரோப்பியன் யூனியன்ல உட்காந்து பேசிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா பேசி முடிச்சாச்சு. இதுதான் திட்டம் அப்படிங்கிறத முன்னாடியே கசிஞ்சிருக்கு. இந்த திட்டம் என்னன்னா, கிரீமியாவை ரஷ்யாவோட தான் அங்கீகாரம் பண்ணும். ரெண்டாவது, பிடிக்கப்பட்ட பகுதிகளில் ரஷ்யாவோடது அப்படிங்கிறது போல விட்டணும். அதுக்கு அடுத்தது இந்த பவர் பிளான்ட், இது போல விஷயங்கள். ஸோ ஒன்ஸ் அண்ட் ஃபைனலா எல்லா செட்டில்மெண்ட்டையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற போல யூகேல வச்சு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆனால் அது ஆரம்பிக்கும் போதே ஃபெயிலியர் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. காரணம் என்ன? மார்க்கோ ரூபியோ அவர்கள், விட்டாஃப் அவர்கள், இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணவே இல்லை அந்த மீட்டிங்க்கு. காரணம் என்ன? ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார், கிரீமியா எங்களோட பகுதி, அதை யாரு சொல்லணும், அது எங்களோட பகுதி, அது நாங்க பிடிக்காம நாங்க அதை விட மாட்டோம். ரெண்டாவது, பிடிச்சிக்கிற எல்லா பகுதியுமே எங்களுக்கு தான், நாங்க நேட்டோட சேர்ந்தா தீரும் அப்படிங்கிறது போல டஃப் நெகோசியேட்டர் ட்ரம்ப் அவர்களோட ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப பெரிய டஃப் நெகோசியேட்டர். அப்படி சொன்னோடனே ஜரக்குன்னு கழிச்சு தூக்கி வீசி நீங்களே போய் பேசிங்க போங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அமெரிக்கா தரப்பு வந்து வரவே இல்லை. விட்டாஃப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யாக்கு போயிருக்கிறார். ரஷ்யாக்கு போன அவருக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவும் அவங்களும் இரு நாடுகளும் இணைஞ்சு இதுக்கு மேலே செயல்படுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் கேட்டுருக்காங்க, ஏங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் ஒத்துக்க மாட்டாங்களே கிரீமியாவை, இது எப்படிங்க பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வருவீங்க, இது நீங்க ஒத்துக்குவீங்களா கிரீமியா? அது இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கிட்ட போய் கேட்டுருக்காங்க. அவரே ஆல்ரெடி காண்டேறி போய் இருக்கிறாரு. இந்த டைம்ல இப்படிலாம் கேள்வி கேட்டா சும்மாவா இருப்பாரு? உக்ரைன் யார் ஒத்துக்கிறதுக்கு? அது ரஷ்யாவோட ஒரு பகுதி தான். நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஜெலன்ஸ்கி அவரோட பர்மிஷன் வேணுமா? உக்ரைனோட பர்மிஷன் அதெல்லாம் இல்லை. நான் ஒத்துக்குவேன், அது ரஷ்யாவோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் அப்படியே அந்த பெல்ட் அடிச்சு விட்டாரு. அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஏன்னா இப்ப இருக்கிற பிரச்சனையை முடிக்கணும் அப்படிங்கிறதுல ட்ரம்ப் அவர்கள் தெளிவா இருக்காரு. ஏன்னா இந்த பிரச்சனை தொடருது அப்படின்னா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு மிக பெரும் இழப்புகள் இருக்கும். இப்ப எப்படி பாகிஸ்தான் ஏறிட்டு வந்து நம்ம மேல தீவிரவாத தாக்குதல் பண்றாங்க, தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்ல வரக்கூடிய செய்திகள், அந்த காஷ்மீர் இஷ்யூ அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இரு தீவிரவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம தெளிவா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த அக்ஷாஷினியும் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சது. ஜியோ பாலிட்டிக்கல் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டு பிடிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாது. ஜியோ பாலிட்டிக்கலி மூவ்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதி ஆட்டோமேட்டிக்கா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அதுக்கான காரணங்கள் இந்த பாகிஸ்தான்ல பிஓகே இந்த பகுதியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துதான் தீரும். அது எல்லாமே சொல்யூஷன் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைறாங்க, இவங்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது, யுவான் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. காயின் அது போலதான் நகர்ந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான சூழல் கூடிய விரைவில் வரும். அது எங்கேயும் போகாது. நம்ம அரசாங்கம் இதுக்கு என்ன ரிட்டாலியேஷன் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா கண்டிப்பா வி நீட் ரிவெஞ்ச் தான். இதுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. கண்டிப்பா இந்திய அரசாங்கம் ஏதாவது மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த திரும்ப ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வருவோம். ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற இருக்காரு. ஏன்னா இது போல பல இடங்களையும் பிரச்சனை ஆரம்பிக்குது. இங்க மட்டும் இல்லை, அடுத்தது சீனாக்கு தைவானுக்கு ஆரம்பிச்சுன்னா சிக்கல். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்ல யமன் ஹவுதிக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இந்த சவுதி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு வேலை இங்கே பிரச்சனையாயிருமா? ஏன்னா எல்லா தரப்புலையும் தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. யமன் ஹவுதிஸும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறாங்க, எல்லாமே ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிராந்தியம்லாம் தீப்பிடிச்சு எரியுது, பயங்கரமான போர்க்களமா மாறுது அப்படிங்கும்போது அமெரிக்கா
ஃப்ரீயா இருக்கணும், ப்ரெஷரைஸ் இல்லாம இருக்கணும். 2வது யூரோப்பியன் யூனியனோட உதவிகளும் தேவை. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவுக்கு சிக்கல் தான். ஸோ இந்த ஒரு காரணத்தால தான் இந்த முடிச்சே ஆகணுன்ற தீவிரத்தில் இருக்காரு. ரஷ்யா கூட ஒரு வழிக்கு வந்துட்டாங்க. ஆனால் உக்ரைன் இப்போ வரைக்கும் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இழப்புகள் அவங்களுக்கு தான் இருக்கு. அந்த காரணத்தினால இப்போ திரும்பவும் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பால்டோவா பகுதி சைடில் வீடியோ பதிவு லோட இருக்கும். பால்டோவாவை பொழந்து எடுத்திருக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற வழியாக சொன்ன பயங்கரமான தாக்குதல். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கர்கிவ் பகுதி, இந்த பகுதிகள் எல்லாமே பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. வீடியோ பதிவுகள் லைனா லோட் ஆகிட்டே இருக்கும். தாக்குதல்ங்கிறோட வீரியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் சுல்கா பால்கா பகுதி, இந்த பகுதி எங்க இருக்கு அப்படின்னா மேப்ல பார்ப்போம். உக்ரைனோட டொனஸ்க் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷுல்கா பால்கா பகுதி. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் ரஷ்யாவோட கட்பாட்கள் வந்திருக்கு. இன்னும் இந்த பகுதி கிரே ஜோன்றாங்க. பட் ஆனால் இது முழுவதுமே ரஷ்யாவோட கட்பாட்கள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலும் மரவரிசைகளை பிடிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் உக்ரைன் தரப்புந்தே சொல்லியிருக்கிறாங்க. 2வது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெமோடிப்கா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகள் முழுவதும் பிடிச்சிட்டு அதிலிருந்தும் முன்னேறி போய் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் நம்ம வீடியோ பதிவில் பார்ப்போம், உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். ஸோ இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவும் கட்பாட்கள் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுத்திருக்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனியன்ஸ் ட்ரோனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போதைக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா வரையறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பகுதிகளும் இருக்குன்றாங்க. சில இடங்கள்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால கீழேயும் முன்னேறிட்டு இருக்கிறதுனால இந்த ரொமானிப்கா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இருமுனை தாக்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்படுத்திடுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இதை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்யா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இதை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோரா பகுதி, அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியோபோல், அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஜெலனிபோலி, இந்த பகுதியிலிருந்தும் முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த தாஷ்விகா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுகள் வந்துருச்சுன்ற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க இந்த பகுதியிலேருந்து அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இங்கே இருக்கக்கூடிய மிக பெரும் பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஸ்டான்டினிவ்கா. இந்த பகுதியை நோக்கி முன்னேறதுக்கான அவங்களுக்கு எல்லா வகையான வழிகளும் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபுல் ஃப்ராண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. பல இடங்கள்லேருந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்களோட முடிவு. அவர் கிரீமியாவை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்காரு. பகுதிகளையும் விட்டு கொடுக்க மாட்டோம், இழக்க மாட்டோம், அது எல்லாமே எங்களோட பகுதிகள் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அமெரிக்கா சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையில பார்ட்டிசிபேட்டே பண்ணல. இந்த டாக்ஸ்ல அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே இதை பார்ட்டிசிபேஷனே இல்லை. இதை பேசக்கூடாது, இதுதான் ரெட் லைன், இதை தாண்டி நீங்க பேசுங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து இருக்கு. அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றனால பேச்சுவார்த்தை கூட போல. இது மிக பெரும் பின்னடைவு. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிரிட்டனும் பிரான்ஸும் உக்ரைனோட பகுதிகள் இழந்தது தான் அப்படிங்கிறது போல அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரியலைஸ் பண்ணி ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தரப்புலேருந்து செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. லாத்வியா எஸ்டோனியாலாம் கனவுகள் என்னென்னமோ கண்டு வச்சிருந்தாங்க, இப்போ அதெல்லாமே வீணா. அதுவும் எஸ்டோனியாலாம் படகுலாம் பிடிச்சிருந்தாங்க, ரஷ்யாவோட படகுலாம், கண்டெய்னர்லாம், ஆயில் கண்டெய்னர் என்ன ஆக போதோ, இல்லை அவங்க மட்டும் தனியா போய் நீங்க சண்டை பிடிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்களும் சொல்லிடுவாங்களா என்ன இதுங்கிறது தெரியல ரஷ்யா கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மிக பெரும் அழுத்தங்கள், அவங்க கிட்ட ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கு இல்லையா, யூரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட் இருக்கிறார் போல தெரியுது. இருக்கக்கூடிய டூல்ஸை கரெக்டாக தான் ட்ரம்ப் அவர்கள் பயன்படுத்துறாரு அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த டைம்ல நம்ம நாட்டில் ஒரு மிக பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.